ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை கூட இந்த நாட்களிலே உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் பாராட்டின மாபெரும் இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறாங்க. வரையிலே சொல்லுவோமா? மீண்டும் ஒரு வசனங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். போதுமானது. மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மகிமையான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் யார் என்று சொல்லி முதலாவதாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அந்த மகிமையான சிங்காசனத்தில் யார் வீட்டிருக்காருன்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். மனுஷகுமாரன் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மகிமையான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக காணப்படுகிறது. அந்த மகிமையான சிங்காசனத்தை தேவன் நம்ம மனுஷனுக்காக படைத்து அவர் மனுஷனை அங்கே கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னவனை அவன் என்ன செய்கிறான்? புழுவிலிருந்து எடுக்கிறார். நம்முடைய கர்த்தர் எடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை சொன்ன யார்? அது சொன்னது வார்த்தை அண்ணா. அண்ணாவுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. அண்ணாவுடைய சக்கரத்தி அவளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாள், வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள். ஏனென்றால் அண்ணாக்கு என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. மிகுந்த வேதனையான சூழ்நிலையில் கடந்து சென்றிருக்கும் போது அவர்கள் வருடத்தில் ஒரு முறை என்ன செய்வார்கள்? ஆராதிக்கும்படியாக தேவாலயத்துக்கு கடந்து செல்வார்களாம். அப்போது எல்லாரும் குடும்பமாய் போகும்போது அண்ணாளுடைய சக்கலத்திய அண்ணாள் என்ன செய்கிறார்? பரியாசம் செய்கிறார். அவள் வேதனைப்படுத்துகிறாள், துக்கப்படுத்துகிறாள். இவன் மனம் உடைந்து கலங்கி அவள் அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்க நேரத்திலே துக்கப்படுத்த நேரத்தில் அவன் கணவன் என்ன செய்கிறான்? அவன் கேட்கிறான், நீ ஏன் அழுகிறாய்? 10 குமாரன் பார்க்க நான் உனக்கு விசேஷத்தவன் அல்லவோ, நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி எல்கானன் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து விட்டார். தேவாலயத்தை கடந்து போய் அவள் தேவ சமூகத்தில் தன் துக்கத்தை அவள் சொல்லிவிட்டு அழுது கொண்டு ஜெபிக்க கொண்ட நேரத்திலே கர்த்தருடைய பிரசனம் அவளை நிரப்பிச்சு. கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தார். ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்த பிற்பாடுதான் அண்ணா 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, சின்னவனை கர்த்தர் புழுதிலிருந்து எடுக்கிறார். அவர் எடுக்கிற மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்கிறாராம்? அந்த மகிமையான சிங்காசனத்தில் கொண்டு போய் சுதந்திரிக்க அவர் பண்ணுகிறாராம். நாம் எல்லோரும் சின்னவர்கள், எளியவர்கள், தூசியும் குப்பையுமா இருக்கிறோம், புழுதிகளா இருக்கிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசிங்க. பவுல் என்ன சொல்ற? வாசிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் குப்பையை போலவும் அலக்கு போல இருக்கிறோமே. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஒரு குப்பையா காணப்படுகிறோம், ஒரு தூசியா காணப்படுகிறது. தூசியான சில நேரத்தில் நாம் பார்க்க முடிகிறது, சில நேரத்தில் பார்க்க முடியாம காணப்படுகிறது தூசியானது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியமா காணப்படுவது நம்முடைய வாழ்க்கை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நாம் புழுதியா இருக்கிறோமா என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஏசாயா 65:25. ஒருமித்து மேயும் புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். அல்லேலூயா. நாம் யாருக்கு இரையா இருக்கிறோம் சொல்லுங்க? சர்ப்பத்துக்கு இரையா இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் சர்ப்பமானது மனுஷனை வஞ்சிக்கும்படியாக அவன் செய்கிற அந்த உலகத்துக்காக தள்ளப்பட்ட ஒரு மனுஷன்
தள்ளப்பட்ட தூதன் சர்ப்பமாய் மாறி மனுஷனை வஞ்சித்து விடுகிறான். நாம் புழுதியா இருக்கிறபடினா அவனுக்கு இரையாய் ஆகிவிடுகிறோம். எத்தனை தடவை நாம் இரையா இருப்போம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் சர்ப்பத்துக்கு இரையா இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட சர்ப்பத்துக்கு நாம் இரையா இருந்திருக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு கூட சர்ப்பத்துக்கு நாம் இரையா மாறி இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சர்ப்பத்துக்கு இரையா இருந்த நம்மை தேவன் என்ன செஞ்சாரா? மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்டு நாம் இங்க இருக்கிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து நான் தேவ செய்தியை நான் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நாம் இரையா இருந்த போது தேவன் நம்மை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டாராம். இப்போ நாம் பிசாசுக்கு என்ன கிடையாது? இரையா கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி நாம் போவோம் என்று சொன்னால் என்ன செய்வான் பிசாசானவன்? விலகி செல்வான். வேதம் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா? 124 சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. தேவன் என்னோடு இராவிட்டால் நம்ம பக்கத்தில் இராவிட்டால் உயிரோடு விழுங்கிடணுமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் அப்போது நம்மோடு என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். அப்படி தேவன் நம்மோடு இராவிட்டால் சர்ப்பமுக்கு நம்ம என்ன செய்வோமா? இரையாய் மாறி விடுவோம். அவன் அப்படியே நம்ம என்ன செய்கிறான்? விழுங்கி கொள்வானா? அருமையான தேவச்சனமே, நாம் ஒரு புழுதியா இருக்கிறோம், நாம் சின்னவர்களா இருக்கிறோம், எளியவர்களா இருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையான சிங்காசனத்தை நாம் சுதந்திரிக்க முடியுமா? அவர் சொல்லுகிறார், சுதந்திரிக்க நான் பண்ணுவேன் என்று சொல்லி. அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டது, அவர் நம்மை உயர்த்தி ராஜாக்களும் பிரபுக்களும் என்ன செய்கிறாரா? அப்படி அது என்ன காட்டுகிறது சொல்ல? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. அவர்களோடு நம்ம என்ன செய்கிறோம்? ஐக்கியமாக கர்த்தர் செய்வார், நம்மை ஒப்பரமாக்குவார். ஒரு வசனம் வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசியர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, அதாவது நாம் யாருடைய சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டுமா? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். அப்படி என்று சொன்னால் ஒளி இல்லாத பரிசுத்தவான்களும் உண்டு. நாம் கவனமாக ஜாக்கிரதையாக நாம் உலகத்தில் செயல்பட வேண்டும். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இந்த பரிசுத்தர் கர்த்தருடைய ஒளியிலே இருக்கிறானா, கர்த்தருடைய உபதேசத்திலே ஜீவிக்கிறானா, கர்த்தருக்கும் அவருக்கும் ஐக்கியம் எப்படி இருக்குது? அப்படிப்பட்ட ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களோட நாம் என்ன செய்யணுமா? ஐக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் நமக்கு மகிமையான சிங்காசனத்தை தர விரும்புகிறார். அந்த மகிமையான சிங்காசனத்தை, அந்த உயர்வான ஸ்தானத்தை நாம் பெற முடியுமா? சொல்லுங்க, பெற முடியுமா? நாம் எளியவர்கள், நாம் சின்னவர்கள். ஆனால் அந்த மேன்மையான இடத்தை நாம் அடைய முடியுமா? ஒரு கேள்வி இன்னைக்கு. நிச்சயமாய் முடியும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொன்னது அவர் செய்வார். அவர் உங்களை மகிமையான அந்த சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுவார் என்று சொன்னால் நிச்சயமா என்ன செய்வார்? அவர் சுதந்திரிக்க பண்ணுவார். ஒரு சில உதாரணங்களை நாம் இந்த நாட்களில் தியானிக்க விரும்புகிறோம். யாரெல்லாம் கர்த்தர் அந்த மகிமையான சிங்காசனத்தில் வரை கொண்டு போனார் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் மோர்தேகாயை குறித்து நாம் பார்ப்போம். வாசிக்க ஒரு வசனத்தை. எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ்தர் இரண்டாவது ஸ்தானமாகும் யூதனுக்கு பெரியவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க மோர்தேகாயை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அவன் ராஜாக்கு 2வது ஸ்தானமாகவும் என்ன செய்கிறான்? யூதர்களுக்கு பெரியவனாய் மாறினான். அப்படி என்று சொல் பெரியவனாய் மாறினான் என்று சொன்னால் அந்த சிங்காசனத்துக்கு ஒரு கர்த்தர் கொண்டு போனான்னு சொன்னால் அதற்கு முன்பாக மோர்தேகாயுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேர கட்டத்தில் காணப்படுகிறது. நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம் தான் மோர்தேகாயை குறித்து. அநேக முறைகள் நாம் செய்தியை கேட்டிருக்கலாம் மோர்தேகாயை குறித்து.
ஆனால் இன்று தினத்திலே சற்று வித்தியாசமாக ஒரு கோணத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் ஒரு யூதன். மொர்தெகாய் யாரு? ஒரு யூதன். அவன் யார் என்று சொல்லி வேதம் தெளிவாக எஸ்தரின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 21ஆம் வசனம் இது வாசிங்க. இல்ல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது சூசால் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயுடைய மகனாகிய யவீரின் குமாரன் மொர்தெகாய் என்ற பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். இவன் எந்த கோத்திரத்தில் சேர்ந்தவனா? பெஞ்சமின் கோத்திரத்தில் சேர்ந்தவனா? அல்லேலூயா. கோத்திரத்திற்கு வருவதற்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன், அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தானா? அவன் ராஜா அரண்மனையிலே வாசலுக்கு வெளியே உட்கார டோர் கீப்பரா காணப்பட்டானா. அவனுடைய வேலை எப்படிப்பட்ட வேலையா இருந்தது? டோர் கீப்பர். அதாவது வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து அந்த அரண்மனைக்குள் உள்ள வரவும் வெளியே போகிற மனிதர்களுக்கு கதவை திறக்கிற ஒரு வாட்ச்மேனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட இருந்த மொர்தெகாயை தேவன் உயர்த்தி ஆகாசுவே ராஜாத்துக்கு 2வது இடத்திலும் யூதர்களுக்குள் பெரியவனாய் மாற்றது எப்படி என்று சொல்லி முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய வரலாற்றுக்கு நாம் கடந்து போக வேண்டும். அவன் எப்படிப்பட்ட கோத்திரத்திலே வந்தவனா இருந்தான், அவனுடைய குலம் எப்படிப்பட்ட குலமாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது பெரிய பெரிய மரங்களை நாம் பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய வித்துகள் எப்படி இருக்கிறது? சின்னதா இருக்கிறது. ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு சுவாதீனம் உண்டு. வேப்ப மரத்தை எடுத்துக்கொண்டால் என்ன உண்டு? கசப்பத்தன்மை உண்டு. அப்படி பல மரங்கள் எடுக்கும். சில மரங்கள் இனித்து கிடக்கும், சில மரங்கள் என்ன இருக்கும்? அது புளித்து கிடக்கும், காரமா, பல விதமான தன்மைகள் உண்டு மரங்களுக்கு. ஆனா அது வித்து தான் மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த மொர்தெகாயுடைய வரலாற்றுடைய வித்து, அவன் எந்த கோத்திரத்தில் வந்தவன் சொல்லுங்க? பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்தவன். பெஞ்சமின் என்று சொன்னால் சிறியவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. பெஞ்சமின் என்றால் கர்த்தருக்கு வலதுபுறம் என்று ஒரு அர்த்தமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் தேசம் சின்ன ஒரு நாடு தான். இஸ்ரவேல் தேசம் சின்ன நாடு தான். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள எத்தனை கோத்திரங்கள் இருக்குது? 12 கோத்திரங்கள் காணப்படுகிறது. அந்த 12 கோத்திரத்திலும் மிகவும் அற்பமாக சின்னதாக எண்ணப்பட்ட கோத்திரம் எது? பெஞ்சமின் கோத்திரம். பழைய பாட்டிலும் சவுல் காணப்படுகிறார், புதிய பாட்டிலும் சவுல் காணப்படுகிறார். இந்த 2 சவுலும் எந்த கோத்திரத்தில் வந்தவர்கள்? பெஞ்சமின் கோத்திரத்தில். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பழைய பாட்டிலே சவுல் என்ன சொல்லுகிறார்? நான் இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே சிறியதான அல்லவா? அற்பமானது. சின்ன குடும்பம், அற்பமான குடும்பத்தில் பிறந்தவன் தான் மொர்தெகாய். இந்த சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவன் தான். இந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் ராஜா அபிஷேகம் பண்ணும்போது, சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்றார் சவுல. அப்போ சவுல் சொல்லுகிறார், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான். அந்த கோத்திரம் எப்படிப்பட்டது? சிறிய கோத்திரம், அற்பமா எண்ணப்படுகிற கோத்திரம் என்று சொல்லி பழைய பாட்டில் சவுல் சொல்லுகிறார். புதிய பாட்டில் சவுல் என்ன சொல்லுகிற வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான். அப்படி என்று சொன்னால் பழைய பாட்டிலும் சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தான், புதிய பாட்டிலும் சவுல் எந்த கோத்திரத்தான்? பெஞ்சமின் கோத்திரத்தான். அப்படி பெஞ்சமின் கோத்திரத்தை பார்க்கும்போது சிறியவர்களாய் காணப்படுகிறார். தேவன் சிறியவர்களை தான் தேடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எளியவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அற்பமாய் ஜீவிக்கிற மனிதனை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த மொர்தெகாயும் பெஞ்சமின் கோத்திரத்தான் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் மொர்தெகாவை உயர்த்தும் சித்தம் கொண்டார். அந்த சிங்காசனத்தை வரை கொண்டு போக காரணம் என்ன சொன்னான்? அவன் சிறிய மனிதனாய் காணப்பட்டான். முதலாவதாக இந்த மொர்தெகாய் அவன் எப்படிப்பட்ட மனுஷன், அவன் வரலாற்றை நாம் பார்த்தோமே. அதே 6ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய யெகோனியாவை பிடித்துக்கொண்டு போகிறபோது அவனோடே கூட எருசலேமில் இருந்து பிடித்துக்கொண்டு
போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். அடிமையாய் காணப்பட்டான். எப்படியா இருந்தான் அவன்? அடிமையா இருந்தான். ராஜா அவனை அடிமையாக்கி கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். யார? மொர்தெகாய. மொர்தெகாய் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கான் இப்பொழுது? சொல்லுங்க. அடிமை. எப்படிப்பட்ட மனுஷன்? அடிமையா இருக்கிறான். பாருங்க, ஒரு மனுஷன் அடிமை என்று சொன்னால் நாம் பல சீரீஸ்ல சில படத்துல நம்ம பார்த்துருக்கலாம். அந்த அடிமை என்ன செய்வாங்க? கழுத்துல ஒரு சங்கிலி போட்டு போடுவாங்களாம். கழுத்துல ஒரு ரிங்கை போட்டுட்டு கையில ரெண்டு கையில என்ன செய்வாங்க? ஒரு சங்கிலி சேனை மாட்டிட்டு காலையும் சேனை மாட்டிட்டு இப்படி நடத்தி கொண்டு போவாங்களாம். ஏன்னா அவர்கள் யாரு? அடிமை. அடிமை என்று சொன்னால் அவனுக்கு செல்ஃப் என்று எதுவுமே கிடையாது. அவன் சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. இப்போ உதாரணமாக நான் தான் அடிமையா இருக்கிறேன்னு சொன்னா என்கிட்ட பாஸ்டர் கேட்குறாங்க, பிரதர் வாரீங்களா? நான் என்ன சொல்லுவேன்? உத்தரவு கூட வரவில்லை. நான் போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா நான் அடிமை. சரி, சாப்பிட்டோடு வாரீங்களா? வர முடியாது. ஏனென்றால் எனக்கு உத்தரவு வரல, ஒன்றும் நான் போக முடியாது. ஏனென்றால் நான் யார்? அடிமை. இன்னைக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் யாரை உயர்த்துகிறான்னு சொன்னால் முதலாவதாக அடிமையா இருக்கிறவரை தான் உயர்த்துகிறார். நான் பாவத்தின் அடிமை பற்றி பேச விரும்பவில்லை, சாபத்தின் அடிமை பற்றி இந்த நாட்களில் பேச விரும்பவில்லை. நீங்களும் நான் இன்னைக்கு அடிமையா இருக்க வேண்டும். எதற்கு அடிமையா இருக்க வேண்டும்? சொல்லுங்க. இயேசு சுயத்தோடு சொல்றார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் அற்புதம் செய்யவில்லை, நான் பிதாவின் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படியே நான் செய்கிறேன். வாசிக்க ஒரு வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடிமை ரூபம் எடுத்து எப்படி எடுத்தாரா? அடிமை ரூபம். இயேசுவே அடிமை ரூபத்தில் வந்தார். ஆராதிக்க முடியாம வந்திருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு அடிமைகளா இருக்க வேண்டும். ஒருவேளை பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம். வேதம் என்ன சொல்றது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் அடிமையா இருப்பீர்கள் என்று சொன்னால் பாதாளம். அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு நீங்க அடிமையா இருப்பீங்கன்னு சொன்னா நித்திய ஜீவன். வாசிங்க. 6:19. மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளா இருப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமா பாதாளம். ஆனா 6:22 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், தேவனுக்கு அடிமையா இருந்ததனால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் யாருக்கு அடிமையா இருந்தான்? கர்த்தருக்கு அடிமையா இருந்தான். மொர்தெகாய் கர்த்தருக்கு அடிமை இருந்தபடினால தான் தேவன் அவனை உயர்த்த சித்தம் கொண்டான். மொர்தெகாய் கர்த்தருக்கு அடிமை, பாபிலோன் தேசத்தில் அடிமை போன மொர்தெகாய் கர்த்தருக்கு அடிமையா இருந்தான். சுயமா எதுவும் செய்யவில்லை. ஆகவே தன் மகிமையான சிங்காசனத்தை ஒதுக்கி தேவன் அவனை உயர்த்தினார். அருமையான தேவஜனமே, இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் உங்களும் என்னை மகிமையான சிங்காசனத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருக்கு அடிமையா இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு அடிமையா இருக்க வேண்டும். ரோமர் 6:19 படி நாம் அடிமை பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமை இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் பாதாளம் தான். பரலோகம் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. இந்த மொர்தெகாய் கர்த்தருக்கு அடிமையா இருந்தான். ஆகவே தான் கர்த்தர் அவனை உயர்த்த சித்தம் கொண்டார். இன்னைக்கு மொர்தெகாய் குறித்து நாம் சில காரியங்கள் விசாலமாய் நாம் பார்க்க போகிறோம். இந்த மொர்தெகாய் முதலாவதாக அவன் என்ன வேலை செய்கிறான்? சொல்லுங்க. டோர் கீப்பர். வசனம் வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து, அரண்மனையின் வாசலிலே உட்கார்கிற ஒரு மனுஷன். பாருங்க, தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? சிறைப்பட்ட போனவர்களை அரண்மனையில் வேலை செய்யும்படியாக திறந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது.
அப்படின்னு சொன்னால் இந்த மோர்தெகாவையும் அவர்கள் என்ன செஞ்சாராம்? தெரிந்தெடுத்தார்கள். எதற்காக? அந்த வேலை செய்யும்படியாக. அவன் அற்பமான கோத்திரத்திலே பிறந்தவனா இருந்தாலும் சின்னவனா இருந்தாலும் தேவன் அவன் என்ன செய்கிறாராம்? உயர்த்தும் சித்தம் கொண்டார். ஏன்? முதலாவதாக அவன் வேலை எங்க காணப்படுகிறது? டியூட்டி வாசல்ல. எங்க காணப்படுகிறது? வாசல்ல காணப்படுகிறது. யார் இந்த வாசல்? வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானே வாசல். வாசிங்க. நானே வாசல். நானே வாசல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாசலா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வாசலா அண்டில நீங்க இருப்பீங்க என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தப்படுவார். இந்த மகிமையான சிங்காசனத்தில் கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுவார். இயேசுவாக வாசலத்தில் நீங்கள் உட்கார வேண்டும். இன்னைக்கு நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? இயேசுவாக வாசலத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல இயேசுவின் வாசலாக வெளியே உட்கார்ந்துருக்கீங்களா? எங்க உட்கார்ந்துருக்கீங்க? நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிங்க. நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இயேசுவாகிய வாசலிடத்தில் நித்தமும் காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கிற மனுஷனிடத்தில் தேவன் பேசுகிறவர் காணப்படுகிறார். அந்த வாசலிடத்தில் உட்காருகிற மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறான்? கேட்கிறவரா இருக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அனுபவம் உண்டா நமக்கு? எத்தனை பேருக்கு உண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம்? அப்படின்னு சொன்னா நீங்க எங்கே இல்ல? வாசல்ல இல்ல, வாசலிலே இருக்க வேண்டும். கர்த்தராக இயேசு சொன்ன நானே வாசல். அந்த வாசல் இடத்தில் நீங்க இருப்பீங்க என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 84:10 என்ன சொல்ல வாசிங்க. உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல்படியில் தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. அப்படி இருந்துச்சுன்னா ஆசீர்வாத கிருபாசனத்தை வாசல்படியில காத்திருப்பது அல்ல. எழுத்தின்படி நமக்கு கர்த்தர் மகிமையான மேன்மையான ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆனா சபையாக தேவனுடைய ஐக்கியத்துல நாம் காத்திருப்போம் என்று சொன்னார் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தவானுடைய ஐக்கியம் மிகவும் முக்கியம். கர்த்தருக்கும் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்துல நாம் இருக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் ஆதாமும் ஏவாளையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருப்பாடு கர்த்தர் அவர்களை சந்திக்கக்கூடிய தினம் வரும்போது ஆதாம் யாருடைய சத்தத்தை கேட்டான்? இயேசு கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான். ஆதாமே என்று சொல்லும்போது அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனா இருக்கிறான். இன்னைக்கு நாம் கேட்கிறோமா? சிறுவனா இருக்கிற சாமுவேலை பார்த்து கர்த்தர் கூப்பிடும்போது கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வரணும். இந்த அனுபவம் எப்போ வரும் தெரியுமா? நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது. நானே வாசல். இயேசுவாக வாசல் என்று நின்று தகப்பனே இடத்தில் பேசுங்கப்பா. காலையில இருந்து ஜெபிக்கும் போது தகப்பனே இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு நான் என்ன போக வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படிப்பட்ட மனுஷனை சந்திக்க வேண்டும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பேசும். அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்க வசனம் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தலைகள் வளர்த்தான். யாரை வளர்க்கிறான்? இவங்க எஸ்தரை வளர்க்கிறான். எஸ்தருக்கு மறுபேர் தான் என்ன பேரு? அத்சாள். எஸ்தரை அவன் வளர்க்கிறவனாக காணப்படுகிறான். எஸ்தர் என்று சொன்னால் என்ன? நட்சத்திரம் என்று அர்த்தம். எஸ்தர் என்ன? நட்சத்திரம். இயேசுவே நமக்கு நட்சத்திரமா இருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை நாம் என்ன செய்யணுமா? நமக்குள் வளர்க்க வேண்டும்.
இந்த மோர்தேகாய் என்ன செய்கிறான்? எஸ்தரை என்ன செய்கிறான்? அவன் குமாரத்தை போல வளர்க்கிறான். இன்னைக்கு நமக்குள் இயேசு வளர்த்து கொண்டிருக்கிறாரா? இயேசு நமக்குள் வளர வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இயேசு என்ன செய்யணும்? வளர வேண்டும். நாம் என்ன செய்யறோம்? இயேசுவை நம் வாழ்க்கையில வளர செய்யாம நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம்? கோழியை வளர்க்குறோம், புறாவை வளர்க்குறோம், அப்படி தானே? கலர்ஃபுல் ஃபிஷ்ஷை வளர்க்குறோம், வேற என்னெல்லாம் வளர்க்குச்சு எனக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை வளர்த்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் உள்ளத்தில், இருதயத்தில், ஜீவியத்தில் இயேசுவை வளர்த்து பாருங்கள். எஸ்தரை வளர்த்தா. எஸ்தர் என்று சொன்னார் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்ன செய்கிறது தெரியுமா? வாசிங்க, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நமக்காக யுத்தம் நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணுகிறார். அந்த நட்சத்திரம் என்ன செய்கிறதா? யுத்தம் பண்ணுகிறது. நமக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு தோல்வியே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எத்தனையோ முறை நம்ம தோற்று போகிறோம். நம்ம செய்யணும் நினைக்கிறோம், பிரயாசிக்கிறோம், ஆனா நம்ம முடியல. நம்ம தோற்றவர்களாக காணப்படுறது. ஏன்? அங்க யார் கிடையாது? நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து கிடையாது. அருமையான தேவஜனமே, அந்த நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், அதாவது ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. நன்றாக ஒரு ஜெப ஜீவியம் இருப்பேன் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடையாது? தோல்வியே கிடையாது. பாருங்க, அடுத்த நட்சத்திரம் என்ன செய்கிறதா? தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 12:3. ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குள் படுத்தும்படியாக நட்சத்திரங்கள் போலவும் போதும். நம்ம அநேகரை என்ன செய்யணும்? நீதிக்குள் உட்படுத்த வேண்டும். எத்தனை பேர் அநேகரை நீதிக்குள் படுத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஆத்ம ஆதாயம் செய்கிறீங்க? மாசத்துக்கு ஒண்ணு இல்ல, வருஷத்துக்கு ஒரு ஆத்மான்னு சாதனை செய்கிறோமா? அந்த இயேசுவாகிய நட்சத்திரம் நம் இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், அந்த இயேசுவாகிய நட்சத்திரம் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால், வருடத்துக்கு ஒரு ஆத்மா கூட என்ன நீதிக்குள் படுத்த முடியும். இந்த மோர்தேகாய் எஸ்தரை வளர்த்தான். ஆகவே தான் கர்த்தர் அவனை உயர்த்த சித்தம் கொண்டார். ஆகவே தான் அந்த சிங்காசனம் வரை போகும்படியாக அவன் வழிகள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம எஸ்தர்களை வளர்க்கிறோமா? எஸ்தரை வளர்க்கிற விட்டு நம்ம யாரை வளர்க்கிறோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியமாக காணப்படுகிறது. பாருங்க, அப்போஸ்தலரின் காலத்தில் மீன்களை பிடிக்கும்படியாக அவர்கள் மீனவர்களை ஏற்படுத்தினார்களாம். ஆனால் இப்ப நாம இருக்கிற இந்த காலமானது அப்போஸ்தலரின் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோமா? அதான் கர்த்தர் மீன் பிடிக்கிறோம் நம்ம எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் வேட்டைக்காரர்களை கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறார்? வேட்டைக்காரர்களா. மீன் பிடிக்கிறவங்க ஸ்லோவா நிதானமா மீன் பிடிப்பாங்க, அப்படிதானே? ஸ்லோவா நிதானமா ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டாம். இந்த நாள் முதல் நம்ம எப்படி மாறணுமா? வேட்டைக்காரர்களா மாற வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முச்சடிக்கு பதிலாக எரேமியா 16:16. எரேமியா 16:16. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாக இல்லை, எரேமியா 16:16. தீர்க்கதரிசனம் கேட்கும் ஜனங்களும், இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்பினேன். அது எத்தனை வசனம்? 16:16. வாசிங்க. அழைத்து அனுப்பினேன். இவர்கள் அவர்களை பிடித்தார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரர்களாகிய அநேகரை அழைத்து அனுப்பினேன். எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கல்மலைகளிலும் வேட்டையாடினார்கள். ஹல்லேலூயா! நாம் வேட்டைக்காரர்கள் மாற வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் மீன் பிடிக்கிறது மாத்திரமல்ல, வேட்டையாடுங்கள். போங்க, சுவிசேஷம் சொல்ல போங்க, ஆத்மா ஆதாயம் செய்து கொண்டு வாருங்கள். ஒரு ஆத்மாவோடு கர்த்தர் நேர திரும்ப வேண்டும். மோர்தேகாய் எஸ்தரை வளர்த்தான். ஹல்லேலூயா!
எஸ்தருக்கு மறுபேர் என்ன பேரு? அத்சால். அத்சால் என்று சொன்னால் மிருது செடி. அத்சால் என்று சொன்னா மிருது செடி. அது மிருது என்று சொன்னால் ஸ்மூத்னஸ். கரெக்ட். ஒரு சில வார்த்தை தமிழ் வராது எனக்கு. மிருது, வெண்மையானவர். ஸ்மூத்னஸ் ஆங்கிலத்தில் ஸ்மூத்னஸ், லகுவான ஒரு வாழ்க்கை. ஸ்மூத்னஸ் கடினமானது. இறுதி எப்படி இருக்கணுமா? ஸ்மூத்னஸாக இருக்கணுமா? கடினமாக இருக்கக்கூடாது, கல்லாக இருக்கக்கூடாது, ஸ்மூத்னஸாக இருக்கணுமா? கர்த்தருக்குள் வந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இறுதி எப்படி இருக்கணுமா? மிருதுவா இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அது என்னமா? அது எப்படியா இருக்கணும்? மிருது செடியாக இருக்கணுமா? நம்ம இப்படி இருக்கும்போது தான், ஒரு மிருது செடியாக மாறும்போது தான் நாம் சபையை கட்ட முடியுமா? என்னத்தை கட்ட முடியும்? சபையை கட்ட முடியுமா? வேதம், நான் சொல்லல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க. நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கூடாரங்களை போடும்படிக்கு புறப்பட்டு போய் மிருது செடிகளையும் கொண்டு வாருங்கள். சபையை கட்டும்படியாக என்னத்தை கொண்டு வரணும்? மிருது செடியை கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்ப நம்ம சபையை கட்டணும். கட்டி ஆத்மாக்களாக நாம் எழுப்ப வேண்டும் சொன்னால் நான் எப்படியா மாற வேண்டும்? இறுதி லெகுவாக நம்ம எழுதி இருக்கணும். கடினமான இருதயம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. லகுவான இருதயம், தேவனுடைய அன்பினால் நிறைந்த ஒரு இருதயம் காணப்படும். அப்படிப்பட்ட மிருது செடி ஒரு வாழ்க்கையா நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால், ஏன்னா அவன் வளர்த்தான். யாரு? மொர்தெகாய். மொர்தெகாய் யாரை வளர்த்தான்? அத்சால். எஸ்தரவே சரியாச்சு. எஸ்தராக அஸ்தாலை வளர்த்தான். அப்படிப்பட்ட அஸ்தாலை வளர்க்கும் போது கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறான்? வெளிப்படுகிறார். வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 10, 11. சகரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். இந்த ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையான குதிரைகள் இருந்தன. 10, 11. அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதித்திரமாக இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருது செடிக்குள் நின்ற கர்த்தருடைய தூதன் நின்றார். அல்லேலூயா. நாம் மிருது செடியாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் தேவதூதன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வருகிறார். எப்பொழுது? நாம் அத்சாலை வளர்க்கும் போது. மொர்தெகாய் அத்சாலை வளர்த்தான். ஆகவே தான் தேவதூதன் இறங்கி வந்து கோணலான வகைகளை செவ்வாய்ப்படுத்தினான். ஆகவே தான் மகிமையான சிங்காசனம் வரைக்கும் அவன் போய் சேர முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, முதலாவதாக நாம் பார்க்கும்போது மொர்தெகாய் அவன் அடிமையா இருந்தான். கர்த்தருக்கு அடிமையா ஜீவிக்கிறவர்கள் வாழ்க்கையோட தன்மைகள் எப்படியா இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரே வாசலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக எஸ்தரை வளர்க்க வேண்டும். யாரை வளர்க்க வேண்டும்? எஸ்தரை வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்தரோ என்றால் எஸ்தரோ என்றால் தன் குலத்தை பூர்வத்தை அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் தெரிவிக்காத சொல்லி காட்சி கொடுத்தான்.
அல்லேலூயா. அவன் சொல்லி கொடுத்தான் எஸ்தருக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேச வேண்டும், எப்படிப்பட்ட ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி. மோர்தெகாய் ஒரு டீச்சராய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்லுகிறான்? ஒரு குலத்தை பத்தி சொல்லாத, உன் ஜாதியை பத்தி சொல்லாத என்று சொல்லி கொடுக்கிறான். இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் குலத்தை, நம் ஜாதியை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை அந்த காரியத்தை. கர்த்தருக்குள் வந்த பிற்பாடு குலமும் வேண்டாம், அது ஜாதியும் வேண்டாம். அல்லேலூயா. அதுதான் மோர்தெகாய் சொல்லிக் கொடுக்கிறான். உன் குலத்தை நீ மறைத்து விடு, நீ சொல்லாதே. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை எவ்விதமாய் அழைத்தார்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னார். அதாவது தேசத்தை விட சொன்னார். இரண்டாவதாக இனத்தை விட சொன்னார். நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பாவத்துக்காக மறிக்கப்படுகிறோம், பாவத்துக்காக அடக்கம் பண்ணப்படுகிறோம். அந்த நேரத்தில் ஜாதிக்காக என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்படணும். அதுதான் உண்மையான உபதேசம். அல்லேலூயா. ஆபிரகாம் இனத்தை விடவில்லை. பாருங்க, ஆபிரகாம் இனத்தை விடாதபடினால அவன் எகிப்துல ஸ்திரீ என்ன செஞ்சான்? விவாகம் செய்தான். ஆகாரை என்ன செஞ்சான்? அவன் திருமணம் செய்து கொண்டான். அந்த ஆகார் மூலமா யார் பிறந்தான்? இஸ்மாவேல் பிறந்தான். ஆபிரகாம் மரிக்கும் போது அவன் மரணத்திலே இஸ்மாவேல் வந்து நின்றான். பாருங்க, இனத்தை விட வேண்டும். சரியாக நாம் ஒரு இனத்தை விட்டு, ஆபிரகாம் இனத்தை விடவில்லை. ஆகவே தான் மரணத்திலே கூட இஸ்மாவேல் வந்து நின்றான், சாத்தான் வந்து நின்றான். அப்போ மோர்தெகாய் ஒரு டீச்சிங் பண்ணி கொடுக்கிறாரு. நீ உன் குலத்தை மறைத்துக் கொள், சொல்லாத. நீ யார் என்று சொல்லி சொல்லாத. இன்னைக்கு நாமும் அவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவிக்கும்படியா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். மோர்தெகாயுடைய 3வது ஒரு குணம், அவன் சொல்லி கொடுக்கிறான், ஒரு குலத்தை நீ காட்டாத, சொல்லாத என்று சொல்லி. 4வதாக நாம் பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான்? வாசிக்க 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எஸ்தருடைய சுக செய்தியை, நடக்கும் காரியத்தை அறிய கன்னிமடத்தின் முற்றத்தில் உலாவுகிறான். அல்லேலூயா. இவன் என்ன செய்கிறான்? சுக செய்தியை விசாரிக்கிறவனா காணப்படுகிறான். எஸ்தரை வளர்க்கிறவர் மாத்திரம் அல்ல, எஸ்தருடைய வாழ்க்கையில எஸ்தரை விசாரிக்கிறவரா இருக்க முடியாது. அவன் அங்க போய் என்ன செய்யறான்? கன்னிமடத்துல உலாவுகிறான். எஸ்தர் நல்லா இருக்காளா? எஸ்தர் சுகமுகமா இருக்கிறாளா? நான் வளர்த்த எஸ்தர் எப்போது ராஜகுமாரியா வருவார் என்று சொல்லி அவன் எதிர்பார்ப்பு சுக செய்தியை விசாரிக்கிறவனாய் காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆதாரம் ஏவாளு படித்த பிற்பாடு ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் லாவினார்கள். சுகம் செய்தியை விசாரிக்கும்படியாக பரலோகத்தில் இறங்கி வந்தாரா? அந்த குணாதிசம் யாருக்கு காணப்படுகிறது? மோர்தெகாய்க்கு காணப்படுகிறது. அவன் விசாரிக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் ஆதாம் என்ன செய்கிறானா? தேவனிடத்தில் தூரமாய் போய்விடுகிறான். மிகுந்த ஒரு கஷ்டமாய் காணப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் இது எதை காட்டுகிறது சொன்னால், நமக்கு சரியாக ஒரு கர்த்தருக்கும் நமக்கு ஒரு எது செய்வோம்? ஒரு ஐக்கியம் இருக்கணும். சரியாக வேத வாசிப்பு, உபவாசம், ஜெபம், ஆராதனை எல்லாவற்றும் நமக்கு காணப்பட வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? சற்று வருஷத்துக்கு முன்பாக பல இடத்துல ஃப்ரீயாக இலவசமாக ஹெல்த் செக்அப்னு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? அப்படிதானே? ஹெல்த் செக்அப்னு போட்டிருப்பாங்க சில வருடங்களுக்கு முன்பாக. ஆனால் இப்பொழுது என்ன போடுறாங்க? ஃபுல் பாடி செக்அப். என்ன போடுறாங்க? ஃபுல் பாடி செக்அப். முதல்ல ஹெல்த் செக்அப்னு போட்டாங்க, ஆனால் இப்போ ஃப்ரீ பாடி செக்அப்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? இலவசமாக செக்அப் நடக்குன்னு சொல்லி நம்ம போய்
பரிசோதனை செய்யும்படியாக கடந்து செல்கிறோம். கர்த்தர் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து வேறு பிரித்து சுகமுகமாய் பார்த்து எப்படியாவது பரலோகத்துக்கு வந்து சேரணும்னு சொன்ன வழி நடத்துறார். அதை விட்டுவிட்டு நம்ம எங்க போறோம்? ஃப்ரீ செக்கப் பார்க்க போறோம். அங்க போய் பார்த்துற டாக்டர், ஐயோ நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயமே என்று சொல்லி அவன் சொல்லி பெரிய குண்டை தூக்கி போட்டுதான் பயம் கொடுத்துட்டான். அதை கேட்டவுடனே நம்ம பண்ண என்ன இருக்கு? பயம் உண்டாகுது. இல்லாத வியாதியும் கொடுத்துட்டு டென்ஷன் வந்துடுது. அருமையான தேவச்சனம், நம்முடைய வாழ்க்கை அவ்விதமாக இருக்கக்கூடாது. ஃப்ரீ செக்கப்பை தேடி போகக்கூடாது. ஃப்ரீ பாடி செக்கப்பை தேடி போகக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் காத்து கிடந்து தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்டு இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மோர்தெகாய் அவன் விசாரிக்கிறவனாகிறான். எஸ்தரை குறித்தான ஒரு கரிசனை, அவன் என்ன எப்பொழுது ராஜகுமாரத்தியா மாறுவா என்று சொல்லி ஒரு கரிசனை இருந்தது. அது நமக்கு இருக்கிறதா? நான் எப்பொழுது மனவாட்டியாக போவேன், நான் எப்பொழுது தேவ சமூகத்துக்கு போக போவேன் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, மோர்தெகாய் தினந்தோறும் எஸ்தரை பார்க்கும்படியாக கன்னிமடத்தில் போவான். அப்படிதானே? சொல்லுங்க. எஸ்தர் தினந்தோறும் மோர்தெகாய் தினந்தோறும் எஸ்தரை பார்க்கும்படியாக அவன் போகிற ஒரு வழக்கமாக காணப்பட்டது. ஆனா ஒரு நாள் என்ன ஆயிட்டு தெரியுமா? இந்த ஆமான் கலகத்தை உண்டு பண்ணி விட்டான். அந்த சூசான் பட்டணத்தை செஞ்சு கலகிச்சு அவன் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி சூசான் பட்டணத்தை கலங்கிட்டான். இதை கேட்ட மோர்தெகாய் அவன் உள்ளம் உடைக்கப்பட்டது. ஐயோ, என் ஜனங்கள் மேல ஆபத்து வரப்போகிறது, என் ஜனங்கள் மீது கஷ்டங்கள் வரப்போகிறது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க நீங்க பார்க்கலாம். வஸ்திரத்தை கிழித்து வெட்டி உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு மகா சத்தமாய் அலறிக்கொண்டான். பாருங்க, அருமையான தேவச்சனமே, அந்த வார்த்தை கேட்ட போது ஐயோ என் பட்டணத்தார், என் இனத்தார்கள், ஐயோ என் தேச மக்கள் வாழ்க்கையில ஆபத்து வரப்போகிறது, கஷ்டம் வரப்போகிறது என்று சொல்லி அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் தன் வஸ்திரத்தை கிழிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வஸ்திரத்தை கிழிக்கிறோம்? இருதயத்தை கிழிக்க வேண்டும். ஆத்மாக்காக கதற வேண்டும். ஐயோ என் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஆத்மாக்கள் மறித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஆத்மா பாரம் நமக்கு தேவை. அல்லேலூயா. மோர்தெகாய் ஆத்மா பாரம் காணப்பட்டது. ஐயோ என் ஜனங்கள் மறித்து போவார்களே, மாண்டு போவார்கள் என்று சொல்லி ஆத்மா பாரம். இதை பார்த்த ஒரு நாள் எஸ்தர் என்ன செஞ்சா தெரியுமா? 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். வஸ்திரத்தை அனுப்பினாள். இப்போது எஸ்தர் பார்க்கிறார். இத்தனை நாள் மோர்தெகாய் பார்க்கும்படியா எஸ்தரே போனாள். ஆனா இப்பொழுது எஸ்தர் மோர்தெகாயை பார்க்கிறார். மோர்தெகாயோட நிலைமை மிகவும் ஒரு அவஸ்த நிலையில காணப்படுது. அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டதாகவும் ரெட்டை உடுத்திக் கொண்டவனாகவும் புழுதிய தலையை மாறிக்கொண்டவனாக அழுது புலம்புகிற மனுஷனை பார்த்து எஸ்தர் என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்க. அந்த வஸ்திரத்தை வாங்கினானா? வாசிங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. சுகபமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நன்ற வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை அவன் தள்ளிவிட்டான். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் சின்னவனை கும்பலில் உயர்த்துகிறார். மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். நீங்க மோர்தெகாய்க்கு சிங்காசனம் கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பிரதிஷ்டையோட வாழ்க்கை, ஆத்ம வாரம் அவருக்கு காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த ஆமானை எல்லாரும் என்ன செய்யணுமா? வணங்கணுமா எல்லாரும்? ஆனா மோர்தெகாய் வணங்கினா? மோர்தெகாய் வணங்கவில்லை, முகஸ்துதி செய்யவே இல்லை. ஆமான் பிசாசானவன் ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து என்ன சொல்லுச்சு? என்னை நீ பணிந்து கொள், நான் உனக்கு ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லி இயேசுவே விட்டு வைக்கல. நம்ம விட்டு வைக்குமா?
அல்லேலூயா. பிசாசானவன் இயேசுவை விட்டு வைக்கல. நம்மளே பார்த்து சொல்லுவான், நான் உனக்கு நல்ல டைமண்ட் தாரேன், நமஸ்காரம் பண்ண வந்து செஞ்சிடும். உடனே சொல்லுங்க, நமஸ்காரம் பண்ண மாட்டீங்களா? இங்கே கல்யாணம் முடிக்கிற பொருளுக்கு போனால் நமஸ்காரம் பண்ண குடிக்கிறோம். பிசாசி டைமண்ட் தர யாரும் ஞாபகம் போகிறான். அருமையான தேவச்சனமே, நாம் பிசாசான எவனை வெல்லலாம் என்று சொல்லி வகை தேடி அறிந்து கொண்டிருக்கிறான். இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கப்படாது. மொர்தெகாய் ஆமனை வணங்கவில்லை. மொர்தெகாய் வணங்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில பிரதிஷ்டையோட வாழ்க்கை. ஐயோ, என் ஜனத்துக்காக என்ன செய்யற? அவன் வஸ்திரத்தை கிழித்து போட்டு நன்றாக வஸ்திரத்தை கூட அவன் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மளுடைய ஆத்மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்போ இந்தியா தேசத்துல, சத்தீஸ்கர்ல, உத்தராகண்ட்ல எவ்வளவு கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். வெளிநாட்டுல ஒரு மிஷினரிய வந்து அவர் வீட்டுல உட்கார்ந்து சுவிசேஷம் தான் சொன்னாரு. இருக்கிற குடும்பத்துக்குலாம் வெளியே கூட போகல. விசுவாசிகள் சில வார்த்தை சொல்லி ஜெபிக்கல. ஜனங்கள் அவர்கள் என்ன செஞ்சாரா? அவங்களோட மக்கள் எஃப்ஐஆர் பண்ணி அவரை ஜெயிலுக்குள்ள போட்டாங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம வேட்டைக்காரர்களை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் வேட்டையாட போறீங்க நீங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆத்மா ஆதாயம் பண்ண, ஆத்மா ஆதாயம் பண்ண, ஆத்மக்களுக்காக ஜெபி. ஐயோ, ஆத்மக்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். போதே அழதான், சத்தமிட்டான், புழுதியை போட்டுக் கொண்டான். அதை எஸ்தர் ராஜாத்தி பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்மா ஆதாயம் பண்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த பகல் நேரத்தில் கர்த்தருக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த வருட கடைசிக்குள்ளாக எப்படியாட்டு ஒரு ஆத்மக்காக சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி நான் தேவ சமூகத்துக்கு நேராக நான் கொண்டு வர வேண்டும் சொல்லி அல்லேலூயா. மொர்தெகாய் செய்தான். ஆகவே தான் சிங்காசனம் அவனுக்கு கிடைத்தது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கடைசியாக ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம். 2 நபர்கள் பேசிக் கொள்கிறார்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அதை சொல்லப்பட்டது. 2 நபர்கள் என்ன செய்கிறார்களா? பேசிக் கொள்கிறார்கள். ஆகாசுவேர் ராஜாவை மேல் எப்படி கை போடுவது, எப்படி கொலை செய்வது என்று சொல்லி பேசிக் கொள்கிறார்கள். வாசிங்க. ஏன்னா அவனுடைய வேலை வாசல்ல டோர் கீப்பர் இருக்கிறபடினால அவனுடைய வேலை வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். வகை தேடினார்கள். ராஜாவை எப்படி கொலை செய்யலாம், எப்படி தீட்டி கட்டலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிளான் பண்றாங்க. ராஜாவை எப்படி கொலை செய்யலாம் என்று சொல்லி இதை கேட்ட மொர்தெகாய் என்ன செய்கிறார் தெரியுமா? உடனே எஸ்தருக்கு தெரிவித்துக் கொள்கிறார். எஸ்தரே, இப்படிப்பட்ட காரியம் சம்பவிக்க போகிறது, ராஜாவை கொலை செய்யும்படியாக திட்டமிடுகிறார் என்று சொல்லி அவர் எஸ்தருக்கு அறிவித்தார். வாசிங்க கீழே தொடர்ந்து. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தார். போதும். இது என்ன காட்டுதுன்னா ஒரு ஊழியத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. இது என்ன காட்டுகிறது? ஒரு ஊழியத்தை காட்டுகிறது. அதாவது அவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது. அப்படிதானே? அவன் வேலை வாட்ச்மேன் வேலை வாட்ச்மேன் தானே பண்ணோம். அது தேவையில்லாத ஒரு வேலை. இப்படி சொன்னா அது ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. ராஜாவை பாதுகாக்கிற ஒரு ஊழியம், ஒரு ஆத்மாவை பாதுகாக்கிற ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை அவன் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாமல், எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அவன் சுயாதீனமாய் அவன் என்ன செஞ்சானா? அவன் ஃப்ரீயாகவே அந்த ஊழியம் செய்தானா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஏதாவது செய்வோம் என்று சொன்னால் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அது பல நிச்சயமாக அருமையான தேவச்சனமே, ஊழியம் செய்வது ஒரு பாக்கியம் தான். அல்லேலூயா. நம் அனைவருக்கும் இருந்த கடமை நாம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அதாவது எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது. எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமே, நான் இது செய்தால் எனக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்று சொல்லி பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது.
பாருங்க, மோர்தேகாய் எதிர்பார்க்காமல் அவர் என்ன செஞ்சாரா? ஊழியம் செய்தார். ஏனென்றால் நாம் ஏன் ஊழியம் செய்யணும் தெரியுமா? உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் என்ன செய்யணுமா? சிறுநதிகளும் குளிநதிகளையும் நமக்கு பிடியுங்கள். ஏனென்றால் சிறுநதிகளும் குளிநதிகளும் நம்ம என்ன செய்யணுமா? பிடிக்க வேண்டுமா? மாஸ்டர் மாத்திரமா பிடிப்பாங்க? யார் பிடிக்கணும் சொல்லுங்க? நாம் எல்லாரும் பிடிக்க வேண்டும். அந்த மேல் விட்ட கடமை. அல்லேலூயா. எதிர்பார்த்து பலன் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து நாம் ஊழியத்தை செய்யக்கூடாது. ஒரு மனுஷன் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் பிச்சை எடுக்கிறார், கஷ்டப்பட்ட மனுஷன் பிச்சை எடுக்கிறார், அவனுக்கு நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லுங்க. எதிர்பார்க்க முடியுமா 100 ரூபாய் ரிட்டர்ன் தரோம்னு சொல்லி? இல்லை. ஆனால் நம்ம உதவி செய்கிறோம் தானே, அதான் பெரிய விஷயம். ஒருவருக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார் அப்படின்னா அவன் என்ன பண்ணுகிறார்? அல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். மோர்தேகாய் ஊழியம் செய்தார், கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ மோர்தேகாய் எல்லா குணங்களை நாம் பார்த்தோம். அவன் அடிமையா இருந்தான். கர்த்தருக்கு அடிமையா இருந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். முதலாவதாக அவன் என்ன செய்கிறான்? அவன் வாசனையிலே கடந்தான். அவன் எஸ்தருக்கு என்ன செய்ய? எஸ்தரை வளர்த்தான். 3ஆம் எஸ்தருக்கு என்ன செஞ்சான்? அவன் சொல்லி கொடுத்தான். அவன் என்ன செய்கிறான்? 4ஆக அவன் உலாவுகிறான், கர்சனை உள்ளவனா இருக்கிறான். ஆத்மா குறித்தான ஒரு அக்கறை இருக்கிறது, ஆத்ம பாரம் உண்டு அவனுக்கு. இப்பொழுது ஊழியம் செய்கிறான். அதுக்கான தேவச்சனங்க இது எல்லாவற்றையும் செய்த மோர்தேகாய் இப்ப என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6:11 வாசிங்க. முதல்ல 6:11. அப்படியே ஆமான் மோர்தேகாயை அலங்கரித்து குதிரை மேல் ஏற்றி செய்து ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய் என்று சொன்னார். அல்லேலூயா. ராஜா கனம் பண்ணுகிற மோர்தேகாய்க்கு அப்படியே செய்யும்படியாக ராஜா கட்டளையிட்டார். அந்த மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களில் கனியும் கர்த்தர் எழுக்கிறார். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சர்ப்பத்துக்கு இரையாயிருந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்தார். ஏன்? மகிமையான சிங்காசன சுதந்திரத்துக்கும்படியாக. அல்லேலூயா. ராஜா என்ன செய்கிறார்? ஆமானை கூப்பிட்டு கேட்கிறார். ராஜா கனம் பண்ணுகிறார் மனுஷனை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ராஜா என்னைத்தான் கனம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு எல்லா காரியத்தையும் சொன்னார். 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 6ஆம் வசனம். ராஜா அவனை நோக்கி என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி விசாரிக்கிறான். அதற்கு ஆமான் என்னை அண்டி அவனுக்கு ஒரு எண்ணம், ராஜா என்னதெல்லாம் ராஜாவாக பண்ண போகிறார் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லுகிறான். இருதயத்தில் எண்ணிக்கொண்டு அவன் எல்லா புகழ்ச்சியான காரியங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ராஜாவுடைய 2ஆம் அதிகாரத்தில் 2 பேர் என்ன செஞ்சாங்க? ராஜாவாக கை கொடும்படியாக அவர் ராஜாவை கொல்லும்படியாக அந்த செய்தி மோர்தேகாய் எஸ்தருக்கு அனுப்பினபடினால அந்த வார்த்தை ராஜா கேட்டு ஊழியத்தை செய்தபடினால ராஜா கனம் பண்ணினார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், பிதானவன் என்ன பண்ணார்? அருமையான தேவச்சனங்க, நீங்க ஊழியம் செய்கிறோமா? ஊழியத்துக்காக பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள் நான் பேசினேன். ட்ராக்ஸ் கொடுக்கிற ஒரு ஊழியம், சபையில வந்து பிறக்கிற ஒரு ஊழியம், சேர் விரி போடுற ஒரு ஊழியம், பாய் விரிக்கிற ஒரு ஊழியம், சண்டே கிளாஸ் எடுக்கிற ஒரு ஊழியம் என்று சொல்லி பேசினேன். ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட கனப்பட்ட மனுஷன் என்ன செய்கிறது? இப்பொழுது 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ராமான் கையில இருந்த மோதிரம் இப்ப எங்க வருகிறது? வாசிங்க. அது மோதிரத்தை கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்தான்,
கர்த்தர் பாருங்க எப்படி எவ்விதமாய் கனப்படுத்துகிறார் பாருங்க. 15ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் ஆ. இளநீல நூலும் ஆ. வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறான். அருமையான தேவஜனமே, அடிமையா இருந்த மோர்தெகாய், வாசலிலே உட்கார்ந்திருந்த மோர்தெகாய், கர்த்தர் ஆகாசுய ராஜாக்கு 2வது ஸ்தானத்திலும் யூதர்களுக்கும் பெரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், சின்னவனை புலிதெழுத்தும் எளியவனை குப்பெழுத்தும் தேவன் எடுத்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்வோம் என்று சொன்னார் கடைசியாக நாம் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் ஆத்மாக்களை நம்ம சபைக்கு கொண்டு வருவார். வாசிக்க 17ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையும் ராஜாவின் வார்த்தை அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளும் எதிர்பார்க்காத எல்லா எங்க ஆத்மாக்கள் வருது நமக்கே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம் இந்த மொர்தெகாயை கண்ட இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் ஆத்மாக்கள் எங்கெல்லாம் வருவார்னா கர்த்தர் ஆத்மாக்களை கொண்டு வருவார். வாசிங்க. எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளா இருந்தது. அல்லேலூயா. கேட்டு கொண்டு அருமையான தேவச்சனமே, சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பது நேரமாய் காணப்படுகிறது. கர்த்தரே வாசல், அந்த வாசலை தேவா, வேற எங்கேயும் போகாதே, அந்த வாசலுக்கு வருவா. கர்த்தரை சத்தத்தை கேள். எஸ்தரை வளர்க்க வேண்டும், அத்தாலே வளர்க்க வேண்டும், அச்சுப்படுத்த வேண்டும், ஜாதியை விட வேண்டும், அதை மறைக்க வேண்டும், சொல்லக்கூடாது. கர்த்தருடைய அன்பு நாம் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டும், ஆத்மா தாகம் இருக்க வேண்டும், ஆத்மாக்களுக்காக செபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நாம ஒப்பு கொடுக்க முடியாது. யாவர்கள் கொஞ்ச நேரம் சின்னவனை சொல்லுகிறது உயர்த்தும், எளியவனை கூப்பிலிருந்து உயர்த்துகிறார். அவரை கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். நீ அடிமையாயிரு, கர்த்தருக்கு அடிமையாயிரு. மனுஷனுக்கு அல்ல, பிசாசுக்கு அல்ல. ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஒரு சாபத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஒருவேளை கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. இந்த நாட்டிலே கற்று சொல்லுங்க, நீ எனக்கு அடிமையா இருக்கிறீங்க. ஒப்பு கொடுக்குமா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குமா. எதுக்கு நாளுங்கிறது கர்த்தரை நோக்கி நான் பார்க்க மாட்டவரே, எங்க பழைய உயர்த்துக்கு ஆண்டவரே, அந்த மகிமையான சிங்காசனத்தை நீ மீட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, சிங்காசனத்தை தரப்படுகிறாங்க. ஆகவே சர்ப்பத்துக்கு இரையா இருந்த எங்களை நீங்க தூக்கி எடுத்திருக்கீங்கப்பா. அந்த சிங்காசனத்திலே கொண்டு போய் சேரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களுக்கு மூடி வாய்களை திறந்து இருபத்தி நாலு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறார். ஒருவேளை ஜெபிக்கிற ஜெபாவி இல்லாம இருக்கலாம், ஒரு சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தர வல்லவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க, வாய்களை திறந்து ஹalleluya. வாயை விரிவாய்த்தல், அப்பொழுது நான் அதை நிரப்பவேன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. மொர்தெகாய் அவனின் ஆத்மா அவன் தன் ஜனை அழிந்து போகிறது கேட்ட போது அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டை உடுத்து கொண்டான். அவன் என்ன செய்கிறான்? ஹalleluya. கதறுகிறான், அழுகிறான். ஹalleluya. ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம். அருமையான தேவஜனமே, ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை நமக்கு. இந்த மகிமையான சிங்காசனம் போக வேண்டுமே. ஹalleluya, 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 ஹalleluya. திருத்தியோடு வைத்தோ